ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் மலைதல் மயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் 832வது நாமாவளியாக ஓம் வஜ்ரதாரகாய நமாக. முருகப்பெருமான் இந்த நாமாவளி வஜ்ரம் என்று பெயர் உள்ளதும் அந்த வஜ்ராயுதத்தை காட்டிலும் உயர்ந்ததுமான சக்தி ஆயுதத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இப்போ நம்ம பொதுவாக வஜ்ராயுதம்னா இந்திரன் கையில் இருக்கிறது அப்படின்றது தெரியும். ஆனால் முருகப்பெருமான் வச்சிருக்க அந்த வஜ்ராயுதம் எப்பேற்பட்டதுன்னா அந்த வஜ்ராயுதத்தையும் அழிக்கக்கூடிய பெரும் சக்தி. முருகப்பெருமானுடைய ரூப தியானம் அழகாக வர்ணிக்கும். வஜ்ரசக்தி வரதாபயபாணிம் தேவலோக ரிபுக்னம விக்னதம் அப்படின்னு முருகப்பெருமான் அந்த 4 கைகளில் என்னென்னலாம் வச்சுருக்கார் அப்படின்போது இந்த வஜ்ரசக்தியை சொல்லும். இதை நம்ம வஜ்ர வேலாயுதன் அப்படின்னா சொல்லுவாள். அந்த வஜ்ர வேல் அப்படின்னு சொல்லுவாள். இந்த வஜ்ர வேல் எப்பேற்பட்டது, அந்த வேல் எப்பேற்பட்டது அப்படின்னா அந்த வேலில் ஒரு இலை மட்டும் வந்திருக்கும். ஒரு அரசன் இலை மாதிரி ஒரு இலை மட்டும் இருக்கும், அது வேல். இந்த வஜ்ர வேல் அப்படின்றது 3 நிலைகளில் 3 விதமாக அந்த இலைகள் சேர்ந்த மாதிரி இருக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அத்தனை சக்திகளும் உள்ளடக்கியது அந்த வஜ்ர வேல். அது அந்த சூரபத்மனை கடைசியாக அந்த கடலில் மாமரமாக நிற்கும்போது அந்த கடலையும் வற்ற செய்து அவனை சம்ஹாரம் பண்ண வேல். அப்பேற்பட்ட வஜ்ர வேலை வச்சுட்டு இருக்காராம் குமார பரமேஸ்வரன். வேல் அப்படின்னாலே வெல்லக்கூடியது அப்படின்றதுல தான் அந்த வேல்ன்ற வார்த்தையே வந்தது. இந்த முருகப்பெருமானுடைய வச்சிருக்க அந்த வஜ்ர வேல் அப்பேற்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான சக்தி. அதனுடைய ஒளி ஆற்றல் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னா 100 கோடி சூரியனை அதனுடைய இதை மட்டும் எடுத்து அதை பட்டை தீட்டி அதில் ஒரு வஜ்ரவேல் செஞ்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமா. அப்படி அந்த வஜ்ர வேலை அவ்வளோ அழகாக ஆகமங்களில் வர்ணிக்கிறார். புராணங்கள்லேயும் அந்த வேலாயுதத்தை பற்றி அவ்வளோ இதாக சிறப்பாக சொல்கிறார். நம்ம அருணா சுவாமிகள்லாம் வேல் வகுப்பு, வேல் விருத்தம் இதெல்லாம் பாடியிருக்கா. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய விசேஷ ஆயுதங்கள் அதில் வஜ்ர சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. வஜ்ராயுதத்தை காட்டிலும் உயர்ந்த பெரும் சக்தி ஆயுதத்தை குமார பரமேஸ்வரன் கையில் வச்சுட்டு இருக்காராம். ஏன்னா தேவர்கள் அசுரர்களுக்குன்னா எப்படி காலம் மாறுதோ அது மாதிரி குணங்கள் எல்லாம் மாறும். அப்போ அந்த சமயத்தில் அவளை அடக்கணும், அவளை நல்வழிப்படுத்தணுன்ற எண்ணத்துக்காக இந்த உயர்ந்த சக்தி ஆயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்கார். அப்போ தவறு செய்யும்போது அதை தண்டித்து நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் கையில் ஆயுதங்களை தாங்கியிருக்காரே தவிர அந்த ஆயுதங்களால் நமக்கு எந்த ஒரு பயம் வராது. பயம் விலகிடும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த பயத்தையும் போக்கக்கூடிய பெரும் சக்தி ஆயுதத்தை என்னுடைய தந்தை வச்சிருக்கார் அப்படின்னும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். நமக்காக அவர் இருக்கார், எங்கே நினைப்பினும் அங்கே வந்து என் எதிர் நிற்பனேன்னா சொல்கிறார் அடியார்கள்லாம். சுவாமி நினைச்சா அதுவும் எப்படி வருவாராம், கோலக்குரத்தியுடன் வருவான். எங்கே நினைச்சாலும் கோலக்குரத்தியுடன் வருவான் அப்படின்றார். அப்போ வள்ளி நாயகியோடு வந்து வள்ளல் தன்மையோடு நமக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாராம். அப்பேற்பட்ட அந்த குமார பரமேஸ்வரனுடைய கையில் என்ன இருக்குன்னா இந்த வஜ்ராயுதத்தை காட்டிலுமான பெரும் சக்தி ஆயுத வஜ்ர சக்தியை கையில் வச்சிருக்கார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் வஜ்ரதாரகாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.